லட்சுமி, ஆ நான் கிளம்பிட்டேன். இது வந்துட்டேங்க. என்னங்க? முருகா இருந்தா எல்லாம் இந்தாங்க. பாப்பான். இப்ப நானே பார்க்க வேண்டியதா இருக்கு. வரட்டுமா? சரிங்க, பாத்து போயிட்டு வாங்க. வரமா. சிவராமா, ஆ? நீயும் கிளம்பிட்டியா? ஏமா முருகை இல்லாம உனக்கு போர் அடிக்குதா? ம். கவிதா, ஆ, உனக்கு அவன் இல்லாம போர் அடிக்குது, இன்னொருத்தனுக்கு அவன் இருந்தா போர் அடிக்குதே. ம். டிவிய பார்த்து பொழுத ஓட்டு. ம். முருகனும் இந்த வீட்டுல ஒரு ஆம்பளை நிரூபிக்க வேண்டாம். இதுல 2 பாக்ஸ் கொடு. வரமா. சரிப்பா. இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம்ப்பா. போட. ம். வா வா வெற்றி வா. வணக்கம். சந்தோஷம்பா உன்னை அடிக்கடி பார்க்கறதில்ல. தம்பி, பழசையெல்லாம் மனசில் வச்சுக்காம அப்பா அம்மா நீ எல்லாம் வந்து அஞ்சலி கல்யாணத்தை நடத்தி வச்சதுல எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஆ? உனக்கும் பெரிய மனசு. உனக்கு இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய பெருந்தன்மை. தீபா விஷயத்துல எங்களை எல்லாம் பார்க்க கூடாதுன்னு இருந்துகிட்டு இருந்தவன் இன்னைக்கு உரிமையா வீடு தேடி வர்ற. ஆ? சார். ரொம்ப ஐயோ சந்தோஷம் சார், என்ன சார்? வர. சரியான யூஸ்லெஸ். இவனால யாருக்கு என்ன பிரயோஜனம்? கஞ்சப்பைய. வரவுனா இப்படித்தான் இருக்கணும். உள்ள போ, அத்தை இருக்காங்க, சாப்பிட்டுட்டு தான் போகணும். எனக்கு கம்பெனிக்கு நேரம் ஆச்சு. வரட்டுமா? ஓகே. வா வெற்றி. ஹாய். இப்பதான் வரீங்களா? ஆமா. சரி சரி. எனக்கு ஆபீஸ்க்கு நேரம் ஆயிடுச்சு, நான் புறப்படுறேன். நீங்க வேணா உள்ள போங்க. கிளம்பிட்டீங்களா? வேலைக்கு டைம் ஆச்சு. சரிங்க. அம்மா எல்லாம் உள்ள இருக்காங்க. ஓகே. வரேன். பாட்டி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா. நல்லா இருக்கீங்களா? அத்தை இருக்காங்களா? இருக்கா. லட்சுமி, லட்சுமி, அத்தை, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. யாரு? பாரு. யார் அத்தை? வெற்றியா? அத்தை. வாப்பா வாப்பா, உட்காரு உட்காரு. வெற்றி, இப்பதான் வந்தியா? ஆமா. சரி உட்காரு. நீ சாப்பிட்டியா? இல்ல இல்ல, ரெடியா இருக்கு. வேண்டாம் சரி, அத்தை. வா. நான் சாப்பிட்டேன். அத்தை, துளசி மேடம் வேலைக்கு போக மாட்டாங்களா? துளசி அவ கல்யாண ஏற்பாடுக்கு முன்னாடி வரைக்கும் வேலைக்கு போயிட்டு தான் இருந்தா. ஆனா கல்யாணம் எப்படி நின்னு போச்சுன்னு தான் உனக்கு தெரியுமே. அதுக்கப்புறம் துளசி எந்த வேலைக்கும் போகல. இப்பதான் வேற இடத்துல துளசி வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அத்தை, எனக்கு தெரிஞ்சவங்க மூலமா துளசி மேடத்துக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்கவா? ஆ? துளசி, வெற்றி தம்பிக்கு யாரையோ தெரியுமா? உனக்காக வேலைக்கு ரெக்கமெண்ட் பண்ணவான்னு கேக்குறாரு. எனக்கு யாரும் ரெக்கமெண்ட் பண்ண தேவையில்லை, நான் பாத்துக்கிறேன். இல்லம்மா, யாரும் எனக்காக கஷ்டப்பட வேண்டாங்கிறதுக்காக சொன்னேன். அவ அப்படிதான். சரிம்மா, நான் கிளம்புறேன். நீ இன்னும் சாப்பிடலையே, சாப்பிட்டு போமா. இல்லம்மா, ஏற்கனவே இன்டர்வியூக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். இல்ல டைம் ஆச்சு, எனக்கு வேலை இருக்கு, நானும் கிளம்புறேன். வெற்றி, நீ நீ எந்த பக்கம் போற? அது நான் அடையார் பக்கமா தான் போறேன். அடையார் பக்கமா? சரி, எனக்கு ஒரு சின்ன உதவி பண்றியா? துளசி இன்டர்வியூக்கு போறா, இதோ அவளுக்கு லேட் ஆயிடுச்சு, அவளை கொஞ்சம் பஸ் ஸ்டாப்ல இறக்கி விடுறியா? அத்தை, இதெல்லாம் ஒரு உதவியா? நான் கொண்டு போய் விடுறேன். மா, நான் போய்க்கிறேம்மா. என்ன துளசி, 10 மணிக்கு இன்டர்வியூன்னு நீ சொன்னல. நீ நடந்து போய் பஸ் பிடிச்சு போறதுக்குள்ள நேரம் ஆயிடுமா? அப்புறம் இன்டர்வியூவை நீ மிஸ் பண்ணிடுவ.
நீ வெற்றி கூட போமா. வெற்றி, அவளை கொஞ்சம் கூட்டிட்டு போப்பா. சரிங்க அத்தை. மா அத்தை, பஸ் டைமுக்கு வராது. இந்த நேரத்துல வேற டிராஃபிக்கா இருக்கும். ஆபீஸ் எங்க இருக்குன்னு கேளுங்க, நான் அங்கேயே கூட்டிட்டு போய் விட்டுறேன். இது இன்னும் நல்லதா போச்சே. துளசி, நீ வெற்றி தம்பி கூட போயிடு. மேடம், டைம் ஆச்சு, போலாமா? போயிட்டு வாமா. எதுக்கு யோசிக்கிற? வெற்றி நம்ம புள்ள தானே. எதுக்கு யோசிக்கிற? போயிட்டு வா. சரி, போயிட்டு வாமா. நான் போயிட்டு வரேன். வரேன். அத்தை, போயிட்டு வரேன். சரி, அத்தை, சரி. வணக்கம். போயிட்டு வாமா, பத்திரமா ஆ, போயிட்டு வா. சரிங்க பாட்டி. நல்லது. சூப்பர் அஞ்சலி. அஞ்சலி, நீ இப்படியே சமைச்சு கொடுத்தனா நான் சீக்கிரமா குண்டாயிடுவேன். குண்டானாலும் ஒல்லியானாலும் நான் தான் சமைப்பேன். சரியா? அந்த ஃப்ரூட் சாலட், பிரெட், ஜாம் அதெல்லாம் வேண்டவே வேண்டாம் ப்ளீஸ். சரி சரி. மை பிரேக்ஃபாஸ்ட் இஸ் டன். நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன். பை. ஓகே. ஏங்க நீங்க ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் நான் மட்டும் இந்த வீட்ல தனியா இருக்கேன். எனக்கு எவ்வளவு போர் அடிக்குது தெரியுமா? அதான் உனக்கு ஒரு பொம்மை வாங்கி கொடுத்தேன்ல, அது கூட பேசிக்கிட்டு இருக்க வேண்டியதானே? நான் உன்னை கேட்டா அது ஒண்ணு சொல்லணும், அப்பதானே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆனா இது நான் சொல்றதையே திருப்பி திருப்பி என்கிட்டயே சொல்லுது. ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டடா இருந்துச்சு, ஆனா இப்போ எனக்கு ஃபுல்லா போர் அடிக்குது. ப்ளீஸ் இங்க ஒரு டிவி இருந்தா நல்லா இருக்குங்க. டிவில புது புது சீரிஸ்லாம் நல்லா இருக்குங்க. எக்ஸாம்ஸ் வருது, படிக்கணும்ல, அதனால தான் டிவி பார்க்கிறது டிஸ்டர்பன்ஸா இருக்கும்னு அவாய்ட் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆமா இல்ல, காலேஜ் எக்ஸாம் வரதையே நான் மறந்துட்டேன். கரெக்ட் கரெக்ட். எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நோ டிவி. நீ உன் காலேஜை ரொம்ப மிஸ் பண்றல்ல? காலேஜுக்கு போனா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணலாம். நான் அவங்க கூட ஜாலியா விளையாடுவேன், பாட்டு பாடுவேன், செம ஃபன்னா இருக்கும். ஆனா இப்போ நான் எல்லாத்தையும் ரொம்ப மிஸ் பண்றேன்.
கல்யாணத்துக்கு அப்புறம் சில விஷயங்கள்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும்ல. இட்ஸ் ஓகே. உனக்கே எக்ஸாம் வருது, டைம் இல்ல. நல்லா படி. உனக்கு என்ன வேணாலும் கேளு. ஆபீஸ்ல இருந்து வரும்போது நான் வாங்கிட்டு வரேன். ஓகேவா? நான் ஆபீஸ் போகணும், ரெடி ஆகுறேன். இங்கதான் இங்கீங்களா? ஆமா. ஓகே மேடம். ஓகே, தேங்க்ஸ். ஐயோ மேடம், நமக்குள்ள எதுக்கு இந்த தேங்க்ஸ் எல்லாம்? என்னதான் இருந்தாலும் நீங்க எனக்கு அத்தை பொண்ணு இல்ல. உங்க அம்மா என் அக்காவுக்கு மாமியார்ல, அப்ப நீங்க என் அத்தை பொண்ணு தானே, அதத்தான் சொன்னேன். அப்புறம் உறவுக்குள்ள தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டா உறவு விட்டு போயிருமா? அப்படியா? அப்ப 1000 தடவை தேங்க்ஸுங்க. ஐயோ மேடம், நீங்க சொன்ன தேங்க்ஸை நான் அப்படியே திருப்பி கொடுத்துட்றேன். அதனால உறவுலாம் விட்டு போகாது. மேடம், நீங்க வேலையை முடிச்சுட்டு வாங்க. நான் இங்கேயே வெயிட் பண்ணி உங்களை கொண்டு போய் நான் வீட்டில் விட்டுறேன். பாருங்க, உங்க கூட கம்பல் பண்ணி அனுப்பி வைக்கிறதுக்கு இங்க என் அம்மாவும் இல்ல, அண்ணியும் இல்ல. அதனால நீங்க உங்க வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போறீங்களா? புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே. டேய், தலைவர் எங்க போயிருக்காருன்னு தெரியுமா? தெரியலையே. ஏன்? தலைவரே, என்ன தலைவரே, எங்களெல்லாம் ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு சொந்தமாயிட்டீங்க. உரிமையா போலாம், அவங்க பின்னாடி சுத்தலாம். இனிமே எங்க நினைப்பெல்லாம் வராது. நான் உங்க அண்ணி பின்னாடி சுத்தலடா. உங்க அண்ணி தான் என் வண்டியில பின்னாடி உட்காந்துட்டு வந்தாங்க. என்ன தலைவரே சொல்றீங்க? கலக்கிட்டீங்க. அதெல்லாம் ஒரு மேஜிக்டா. அவ என் வண்டியில பின்னாடி உட்காந்துட்டு வரும்போது அடாடாடாடாடாடா, அப்படியே சொர்க்கத்துல மிதக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா இறங்குற இடம் ரொம்ப சீக்கிரமா வந்துருச்சுடா. எங்க பயணம் ரொம்ப ஷார்ட்டா முடிஞ்சிருச்சு. என்ன பயணமா இருந்தாலும் நீங்க போன ரோட்ல நிறைய ஸ்பீட் பிரேக்கர்ஸ் வந்திருக்குமே. அடிக்கடி பிரேக் போட்டிருப்பீங்க. ஏய், போய் மணி 2 போட்டோம்னா என்னடா பேசுற நீ? சரி விடுங்க, அண்ணி உங்க கூட இருக்காங்கல்ல. இல்ல இல்ல, ஏதோ ஒரு வேலையா உள்ள போயிருக்கா. நான் வெளியே தான் நிக்கிறேன். சரி சரி, நீ வெய்யு, நான் உள்ள என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். சரிங்க தலைவரே. காதல் கடமைய கண்ணும் கருத்துமா செய்யுங்க. எல்லாம் என் நேரம்டா. இதுக்கு முன்னாடி எங்க வேலை பார்த்தீங்க நீங்க? தியா குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல 2 வருஷம் நான் ஒர்க் பண்ணிருக்கேன் சார். அங்க என்ன பொசிஷன்ல இருந்தீங்க? சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டிவா இருந்தேன். சேலரி என்ன எதிர்பார்க்கறீங்க? ஒரு 30,000 ரூபாய் சார். 30,000மா? நீங்க அப்ளை பண்ணிருக்கிற வேலைக்கு அவ்வளவு தர முடியாதுமா. சார், நீங்க உங்க கம்பெனில என்ன வேலை கொடுத்தாலும் நான் பண்ணுவேன் சார். ஓவர் டைம் வேணும்னாலும் பண்ணுவேன் சார். எனக்கு 30,000 ரூபாய் சம்பளம் வேணும் சார், ப்ளீஸ். இந்த டிபார்ட்மெண்ட்ல 15K தாமா தர முடியும். அதுக்கு மேல கண்டிப்பா வாய்ப்பு இல்லம்மா. ஓகேனா ஜாயின் பண்ணுங்க, இல்லனா நாங்க வேற யாரையாவது பாத்துக்கிறோம்மா. ப்ளீஸ் சார், கொஞ்சம் பாருங்க சார், கொஞ்சம். முடியாதுமா. சார், ஓகே சார். இந்தாங்க. தேங்க்யூ சார். ஓகே.
எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்க. எனி ப்ராப்ளம்? சார் நாங்கள் உங்களுக்காக ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். நீங்கள் வேண்டாம்னு சொல்லாமல் கண்டிப்பாக வரணும் சார். பார்ட்டியா? எதுக்கு? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, அதுக்காக தான் சார். நீங்க கண்டிப்பா வரணும். உங்களுக்கே தெரியும் இல்லையா, எனக்கு இந்த பார்ட்டிஸ் இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. வேணும்னா நீங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் வேணுமோ நான் பண்ணி தரேன். ஓகே? உங்க ஒய்ஃபை மேரேஜ்ல பார்த்தது. இந்த பார்ட்டிக்கு உங்க ஒய்ஃபும் வந்தா நல்லா இருக்கும் சார். இந்த பாருங்க, அவங்களுக்கு எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கு, படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது முடிஞ்சதும் நானே ஒரு கெட் டுகெதருக்கு ஏற்பாடு பண்றேன். அப்ப பார்க்கலாம். இப்போ எதுவும் வேணாம். ஓகே சார். போய் உங்க வேலையை பாருங்க. ம். அக்கா அக்கா, என்னடா? அவன் ஒன்னதான் குறு குருன்னு பாத்துக்கிட்டு இருக்கான். போய் 2 அரை வைக்கவா? டேய், நீ அவன அறைய போறியா? ஆ, அவன் இருக்கிற சைஸுக்கு அவன் கை ஓங்குனாலே நீ காத்துல பறந்துருவ. ஓட்ட. டேய் மணி, வயசுல மூத்தவங்கள அப்படியெல்லாம் பேசக்கூடாதுப்பா. அம்மா, உனக்கு கண்ணு இருந்தா தெரிஞ்சிருக்கும் அவன் நம்ம ரேவதியை எப்படி பாக்குறான்னு. டேய், பேசாம இருடா. பூனம்மா, நல்லா இருக்கீங்களா? ஓ தரகரே, வாங்க வாங்க. இருக்கட்டுமா, இருக்கட்டும், பரவாயில்ல, இருக்கட்டுமா, நான் நிக்கிறேன். என்ன தரகரே, செருப்பு தேய தேய நடந்து வந்த மாதிரி இருக்கு. என்ன விசேஷம்? மணி, நான் தான் அவரை வர சொன்னேன்ப்பா. எதுக்குமா? மாப்பிள்ளை பாக்குறதுக்கு தான். நீ வேணா வேணான்னு சொன்னா நான் கண்டுக்காம இருக்க முடியுமா? எனக்கும் வயசாயிடுச்சுமா. காரணம் சொல்லாம காலகாலத்துல கல்யாணத்தை பண்ணிக்கிற ரேவதி. மா, உனக்கு ஆபரேஷன் முடியாம கல்யாண பேச்சு எடுக்காதன்னு 1000 தடவை சொல்லிட்டேன். ஏம்மா, எனக்கு கண் ஆபரேஷன் முடிஞ்சா அடுத்த நாளே உனக்கு கல்யாணம் நடந்துருமா? இப்பத்துல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா மாப்பிளைய பார்த்தாதாம்மா எல்லாமே கூடி வரும்போது கல்யாணத்தை பண்ண முடியும். பையனை தேடணும், விசாரிக்கணும், அவனுக்கு உன்னை பிடிக்கணும், உனக்கு அவனை பிடிக்கணும். 2 பேரும் ஜோடி பொருத்தம் ஜாதகம் எல்லாம் இருக்கணும். எவ்வளவோ விஷயம் இருக்கு. அதுக்கெல்லாம் நாள் ஆகும்லம்மா. உங்க அம்மா கரெக்டா சொல்றாங்க ரேவதி. இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியாதுமா. பார்க்க பல பலன்னு இருப்பாங்க, நம்புனா உள்ள ரொம்ப கேவலமா இருப்பாங்க. அதனால எல்லாத்தையும் நாம விசாரிக்கணும். நல்ல பையனை பாக்குறதுக்கு டைம் வேணும்ல. நீ ஏன் யோசிக்கிற? நீ என் கண் ஆபரேஷனுக்கு பணத்தை ரெடி பண்ணு, இவரு மாப்பிள்ளை தேடட்டும். எனக்கு கண் ஆபரேஷன் முடிஞ்ச உடனே உனக்கு கல்யாணமும் பண்ணி என் கண் குளிர நான் பாக்குறேன். இல்லம்மா, உனக்கு ஆபரேஷன் ஆனதுக்கு அப்புறம்தான் நான் கல்யாணத்தை பத்தியே யோசிப்பேன். அதுக்கப்புறம் மாப்பிள்ளைய பார்த்தா போதும். போனாமா, இதெல்லாம் கட்டாயப்படுத்தி ஒத்துக்க வைக்க முடியாதுமா.
அவ மனசுக்கே அது தோணணும். ரேவதி, உங்க அம்மா பேச்சையும் கொஞ்சம் கேளுமா. அவங்களோட இந்த நிலைமையிலையும் உன்னை பத்தி நினைக்கிறாங்கன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்குமா. வயசு பொண்ணுமா நீ, கல்யாணமாகி வாழ்க்கை ஆரம்பிக்கணும். பார்வை வரலனாலும் தனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு பெத்த மக சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதான் பெத்த அம்மாவோட மனசு. ஓ, அதனால நீ பெத்த அம்மாவோட மனச புரிஞ்சு நடந்துக்க. நல்லா யோசிச்சு முடிவெடு, சரியா? அம்மா நான் வரேம்மா. வரேன். சரிங்க. அம்மா, ஏண்டி கல்யாணம்னு சொன்னா இப்படி குதிக்கிற? அக்கா, நான் ஒரு ஐடியா சொல்றேன், கேக்குறியா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, அவரும் சம்பாதிப்பாரு, நீயும் சம்பாதிப்ப. அப்புறம் அம்மா ஆபரேஷனுக்கு நிறைய காசு கிடைக்கும். டேய், வாயை மூடுறோம் இல்ல கற்பூரத்தை கொளுத்தி உன் வாயில போட்டுருவேன். கொளுத்தி வாயில போட்டுருவியா? எப்படி அவனால இந்த மாதிரி இருக்க முடியுது? என் கூடவே இருந்துட்டு நான் என்ன சொன்னாலும் அதை செஞ்சுக்கிட்டு இருப்பான். இப்போ ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டேங்கிறான். நான் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான். டேய், நான் தான் உன்னை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கேன்டா. நீ என்ன சுத்தமா மறந்துட்ட. ச்சே, என் கல்யாணத்துக்கும் வரல. அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணியாவது கேட்டிருக்கலாம்ல. விடு, அட்லீஸ்ட் ஒரு மெசேஜ்க்காவது ரிப்ளை பண்ணிருக்கலாம்ல. டேய் கவின், நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா. எனக்கு நீ பதில் சொல்ற வரைக்கும் நான் உனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏன் அஞ்சலி, எதுக்கு எனக்கு திருப்பி திருப்பி கால் பண்ற? டேய் இருடா, நீ கட் பண்ணாலும் நான் திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எதுக்கு அஞ்சலி, எதுக்கு எனக்கு திருப்பி திருப்பி கால் பண்ணிக்கிட்டே இருக்க? உன் கூட சேர முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி திருப்பி எனக்கு எதுக்கடி கால் பண்ற? உனக்கு எப்படி நான் புரிய வைப்பேன்? நான் உன் மேல இருக்க லவ்வால தான் இப்படி குடிச்சு குடிச்சு என்ன நான் அழிச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு தெரிய மாட்டியாது. நீ என்கிட்ட பேசணுன்றதுக்காக போன் பண்ற, நான் உன்னை மறக்கணுன்றதுக்காக தான். குடிச்சுக்கிட்டு இருக்க நீ திரும்ப திரும்ப கால் பண்ணி உன் நினைப்ப அதிகமாக்காத. நான் ஏற்கனவே நொறுங்கி போயிருக்கேன்டி. ப்ளீஸ் அஞ்சலி, என்னை விட்டுரு. டேய், நான் எத்தனை தடவை கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன், எடுக்க மாட்டியா? நீ என்ன பார்க்காமலே இருந்துருவியா? என்னைக்காவது ஒரு நாள் நீ என்ன பாப்பல்ல, அன்னைக்கு இருக்குடா உனக்கு. அப்போ இந்த அஞ்சலி யாருன்னு காட்டுறேன். ச்சே.
சிஸ்டம் ஒர்க்லாம் பண்ணியிருக்கீங்களா? ஆமா சார், பண்ணியிருக்கேன். எவ்வளோ சேலரி எதிர்பார்க்குறீங்க? 30,000 ரூபாய் சார். 30,000-மா? ஆமா சார். அவ்வளோலாம் இந்த வேலைக்கு தர மாட்டாங்க. அதிகபட்சம் போனா ஒரு 20K கொடுப்பாங்க. ப்ளீஸ், நீங்க எவ்வளவு வேலை சொன்னாலும் நான் செய்வேன். ஆனா எனக்கு சேலரி மட்டும் 30,000 ரூபாய் வேணும் சார், ப்ளீஸ். நீங்க எதுக்கு 30,000 ரூபாய் வேணும்னு டிமாண்ட் பண்றீங்க? என் பொண்ணு காலில் அடிபட்டிருக்கு சார். அவளால நடக்க முடியல சார். அவ நடக்கணும்னா அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு மாசம் 30,000 ரூபாய் தேவைப்படுது சார். அது கிடைச்சா என் பொண்ணை நடக்க வச்சிருவேன். அதுக்குதான் இந்த சேலரியை மட்டும் கொடுத்தீங்கன்னா அது எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும் சார். இந்த நிலைமையை பார்த்தா பாவமா தான் இருக்கு. ஆனா அதுக்காக நான் கஷ்டப்பட முடியாதுல்ல. சாரி, என்னால அவ்வளோ சேலரி தர முடியாது. நீங்க வேற கம்பெனியை பார்த்துக்கோங்க. வெற்றி கால் பண்றாரு. சொல்லுங்க தலைவரே. இப்போதான் உங்களை பத்தி நினைச்சேன். ஒரு ப்ராப்பர்ட்டி சம்பந்தமா ஐயா கிட்ட பேசணும். அதுக்குள்ள நீங்களே அடிச்சிட்டீங்க. அதை நான் பாத்துக்கிறேன். இப்போ உங்ககிட்ட வேலை கேட்டு ஒரு பொண்ணு வந்தாங்கல்ல? ஆமா. அவங்களுக்கு வேலை போட்டு கொடுத்துருங்க. தலைவரே, அவங்க 30,000 சம்பளம் கேக்குறாங்க. அது நம்ம கம்பெனிக்கு செட் ஆகாது. அவங்க நம்ம ஆளு. 30,000 இல்ல 50,000 கொடுக்குறேன்னு சொல்லி உள்ள கூப்பிட்டு வேலை கொடுக்குறீங்க. தலைவரே, நீங்க எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்கீங்க. அதுக்காக என் பொழப்ப நஷ்டத்துல தள்ள முடியாதுல்ல. சரி, உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொடுங்க. மிச்சத்தை நான் கொடுக்குறேன். அப்புறம் என்ன, அவங்களுக்கு வேலை கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க. தலைவர் பேச்ச தட்ட முடியுமா? அப்புறம் முக்கியமான ஒண்ணு, இந்த விஷயம் அந்த பொண்ணுக்கு தெரியக்கூடாது. புரியுதா? ஓகே ஓகே, நான் பாத்துக்கிறேன். அந்த லேண்ட் மேட்டரை நான் முடிச்சு தரேன். ரொம்ப சந்தோஷம் தலைவரே. சரி, அவங்களை கூப்பிட்டு உடனே வேலை கொடுங்க. ஓகே. மேடம். சார். மேடம், உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நீங்க நாளைக்கே வேலையில ஜாயின் பண்ணிக்கலாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். சார், சேலரி? நீங்க 30,000 கேட்டீங்கல்ல, நான் உங்களுக்கு 50,000 தரேன். ஓகேவா? 50,000? இல்ல சார், உள்ள 30,000 ரூபாய் கூட தர முடியாதுன்னு சொன்னீங்க. இப்ப பார்த்தா உங்க குழந்தையோட ட்ரீட்மெண்ட் செலவு பத்தி சொன்னீங்கல்ல. உங்க குழந்தையோட நிலைமையை யோசிச்சு பார்த்தேன். ரொம்ப பரிதாபமா இருந்துச்சு. உங்களுக்கு உதவியா இருக்கட்டும் தான். என்ன யோசிக்கிறீங்க? HR டிபார்ட்மெண்ட்ல உங்க சர்டிபிகேட் சப்மிட் பண்ணிட்டு நாளைக்கே வந்து ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ so much. தேங்க்யூ. ஓகே மேடம், தேங்க்யூ. மேடம் 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 வேலை கிடைச்சிருச்சா? ஏங்க என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? ஐயோ இல்ல மேடம், எனக்கும் இந்த பக்கமா தான் வேலை. இப்பதான் முடிஞ்சு, அதான் வந்து பார்த்தேன். நீங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். மேடம், என் முகத்துல முழிச்சா அதிர்ஷ்டம். உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு பாத்தீங்களா?
மேடம் நான் அப்படி சொல்ல வரல. என்னை பார்த்துட்டு போனா அதிர்ஷ்டம்னு பல பேர் சொல்லியிருக்காங்க. அதைத்தான் சொன்னேன். அது உண்மைன்னு உங்களுக்கு வேலை கிடைச்சதை வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டேன். மேடம் வாங்க, நானே விட்டுறேன். உங்க வண்டி எல்லாம் வேணாம், நான் ஆட்டோலயே போய்க்கிறேன். தேங்க்ஸ். மேடம் வாங்க மேடம், நான் அந்த பக்கமா தான் போறேன். பின்னாடி வராதீங்க ப்ளீஸ். என்ன இந்த மேடம் கால் பண்றாங்க? ஹலோ மேடம். சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஆக்சுவலி எனக்கு ஒரு ஹெல்ப் தேவை. என்னன்னு சொல்லுங்க மேடம், செஞ்சிருவோம். தேங்க்யூ. அதாவது கொஞ்ச நாளா ஒருத்தன் என் பின்னாடியே சுத்தி என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அவனை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு எனக்கு புரியல. அவனை என் பின்னாடி வராம இருக்கிற மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா சார்? எவனு சொல்லுங்க மேம், நீங்க சொல்லுங்க மேம். அவன் கைய காலை எடுத்துறேன். நீங்க ஒரு குழந்தையோட அம்மா, அவன் உங்க பின்னாடி வரான்னா அவன் எவ்வளவு மோசமானவனா இருப்பான். சொல்லுங்க மேடம், அவனை என்ன செய்யணும்னு சொல்லுங்க. ஐயோ சார், அப்படியெல்லாம் ஏதோ செஞ்சிடாதீங்க சார். அவன் எங்க சம்பந்தி குடும்பத்து பையன். மேடம் இதான் கொடுமை மேடம். நமக்கு தெரிஞ்சவங்களே இப்படி பண்ணா என்ன பண்றது? இவன்லாம் ஒரு ஜென்மமா? சச்சா. சரி அதை விடுங்க. இப்ப நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நான் வராங்க. நீங்க அவனை கை காட்டுங்க, அவனை நான் காலி பண்ணிடுறேன். ஐயோ வேணாம் சார். நீங்க இவ்ளோ டென்ஷன் ஆவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்கவே மாட்டேன். சரி மேடம், நான் கூலா கேக்குறேன் மேடம். இப்ப அவனை என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க மேடம். சார் அவன் என் பின்னாடி வராம இருந்தா அது போதும் சார். சரி அவ்வளவுதானே? அவன் ஆள் யாருன்னு மட்டும் சொல்லுங்க. ஐயோ சார், அவன் இந்த ஏரியால இருக்கிற பெரிய மனுஷனோட பையன் சார். மேடம் நாங்களும் யாருக்கும் சலைச்சவங்க இல்ல மேடம். அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். அதுக்கு இல்ல சார், அவனோட அப்பா வந்து. என்ன மேடம் பயப்படாம சொல்லுங்க. அவனோட அப்பா பேரு ஈஸ்வரமூர்த்தி சார். மேடம் நீங்க யார சொல்றீங்க? எக்ஸ்எம்எல்ஏ ஈஸ்வரமூர்த்தி அவரா? அவரே தான் சார். அவரோட ரெண்டாவது பையன் தான் என் பின்னாடி சுத்திக்கிட்டே இருக்கான். என்னடா இது? மேடம் ஒரு நிமிஷம், நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? ஏன் சார்? இப்ப நீங்க என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க? நான் வந்து ஒரு ப்ளூ கலர் சாரி அண்ட் ரெட் கலர் பிளவுஸ் போட்டிருக்கேன் சார். நம்ம கிட்ட பேசுனது இவங்க தானா? ஹலோ மேடம், உங்களுக்கு இனிமே யாரும் தொல்லை கொடுக்க மாட்டாங்க. எந்த பிரச்சனையும் வராது. ஓகே நீங்க போலாம் மேடம். சார் 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 ஒரே நிமிஷம், நான் அந்த பையனோட போட்டோ அனுப்பிச்சிடுறேன், உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஒரே நிமிஷம். அவன் கிளம்பிட்டான் போல இருக்கு சார். ஒன்னும் பெருசா வேண்டாம், சும்மா மிரட்டி விடுங்க போதும் சார். ஓகே மேடம், நான் பாத்துக்கிறேன். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. சரிங்க மேடம். அப்ப அன்னைக்கு என்கிட்ட போன்ல பேசினது என் கமலியா? ஓ கடவுளே, என்ன விளையாட்டு! நீ வேற லெவல்யா.
ஏய், நல்லா இருக்கும், சாப்பிட்டு பாரு. ம், நல்லா இருக்கா? குட் கேர்ள். அப்படிதான் சாப்பிடணும். ஆ, ம், 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 ம். எம்மியா? அங்கிள் அங்கிள் சொல்லு பாப்பா. துளசி அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்களா? அங்கிள், நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டதும் இன்னொன்னு வாங்கி தரீங்களா? ஒண்ணுல பாப்பா, இத சாப்பிட்டு முடிங்க, 10 வாங்கி தரேன். ம். என்னடா? அத்தை, ஆ, அத்தை, வாப்பா. அப்புறம் அத்தை, பாப்பா ஊட்டி விடுறீங்களா? அத்தை, நான் மேடத்தை ஆபீஸ்லயே கொண்டு போய் விட்டுட்டேன். அப்படியா? ஆபீஸ்லயே விட்டுட்டியா? சரி சரி, ரொம்ப நன்றிப்பா. சமூக சேவைய முழு நேரமா பண்ற எனக்கு இதெல்லாம் சாதாரணம் அத்தை. இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்றீங்க? இதே மாதிரி நீங்க தினமும் வேலை கொடுத்தாலும் நான் செய்வேன் அத்தை. ஐயோ, அப்படியெல்லாம் நாங்க உனக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டோம். கஷ்டமா? அட போங்க அத்தை. ஒரு காதலிய தினமும் பிக்கப் டிராப் பண்றதெல்லாம் ஒரு வரம் அத்தை. என்ன என்ன சொன்ன? ஒண்ணு இல்ல. அத்தை, உங்க கையால ஒரு காஃபி கிடைக்குமா? என்னது, காஃபி கிடைக்குமாவா? ம், முடியாது. அத்தை, ஏன் அத்தை? பின்னென்ன, இவ்வளவு நாள் அக்கா அக்கான்னு சொல்லிட்டு இருந்த, இப்போ அத்தனை கூப்பிட்டு நிஜமான உறவாயிட்ட. இன்னும் கிடைக்குமா முடியுமா அப்படியெல்லாம் கேட்டா என்ன அர்த்தம்? எனக்கு ஒரு காஃபி வேணும் அத்தை, எடுத்துட்டு வாங்கன்னு உரிமையா சொல்லணும். அப்படிதானே சொல்லணும்? அத்தை, ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வாங்க. இப்படி கேளு, இதுதான் எங்க வெற்றி. இப்பதான் கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நீ உட்காரு, நான் போட்டு எடுத்துட்டு வரேன். அத்தை, நீங்க கொடுங்க, நான் ஊட்டி விடுறேன். சரி, கொடுங்க. ஏன் பாப்பா, உங்களுக்கு என்கிட்ட பேசுறதுக்கு பிடிக்கலையா? என் செல்லம் இல்ல, என் தங்கம் இல்ல, சொல்லுங்க குட்டி. பிடிக்கும். ஆனா உங்க மேல துளசி அம்மா கோவமா இருக்காங்களே. ஆமால. அவங்க கோவமா இருக்கும்போது நான் எப்படி பேச முடியும்? ஓ, அப்படி. சரி. ஆனா அம்மா பொண்ணா இருக்க. ஆமா. அன்னைக்கு நீங்க என் கூட இருந்தது, நான் உங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தது, ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தது, இதெல்லாம் துளசி அம்மா கிட்ட சொன்னீங்களா? இல்ல. ஏன்? அவங்க கோவமா இருக்க ஒருத்தர் கூட நான் பழகுனது தெரிஞ்சா அவங்களுக்கு பிடிக்காது. ஓ, என்ன உங்களுக்கு சுத்தமா பிடிக்கலையா? பிடிக்கும், நீங்க ரொம்ப நல்ல அங்கிள் தான். ஆனா அம்மாக்கு உங்களை பிடிக்கலையே. அம்மாக்கு நல்லவங்களை பிடிக்குமே, உங்களை மட்டும் ஏன் பிடிக்கல? நீங்க ஏதாச்சும் போய் சொன்னீங்களா? இல்லையே. ஏதாச்சும் திருடுனீங்களா? என் தேவதையோட இதயத்தை திருடதான் ட்ரை பண்ண, ஆனா நடக்கல. என் அம்மாக்கு திருடுறது, பொய் சொல்றது எதுவுமே பிடிக்காது. ஆனா ஏன் அவங்க ஏன் மனசை மட்டும் திருடினாங்க? என்ன அங்கிள்? ஒன்னும் இல்ல செல்லம். அப்புறம் நீங்க எப்பவுமே என்ன பத்தி துளசி அம்மா கிட்ட சொல்லக்கூடாது. நீங்க சொன்னா உங்களுக்கு என் மேல இன்னும் கோபம் அதிகமாயிரும். சரியா? இப்ப
இப்ப நம்ம 2 பேரும் பேசினத கூட துளசி அம்மா கிட்ட சொல்லக்கூடாது. சரி அங்கிள், நான் சொல்ல மாட்டேன். தேங்க்யூ. ப்ராமிஸ்? ப்ராமிஸ். நான் உங்களுக்காக ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன், கொடுக்கவா? ம். சர்ப்ரைஸ். என் செல்லத்துக்காக சாக்லேட்டா? இத கூட நீங்க சொல்லக்கூடாது அம்மா கிட்ட, ஓகேவா? திரும்ப ப்ராமிஸ் பண்ணுங்க. என்ன என்ன நடக்குதுங்க? ஓ, அங்கிள் சாக்லேட் கொடுத்தாரா தியா பாப்பாவுக்கு? அங்கிள் ஆசையா பாப்பாவுக்கு சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்காரு. அத்தை, காஃபி சூப்பரா இருக்கு அத்தை. ஓ அப்படியா? சரி, ஏதோ சொல்ற. அத்தை, எனக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன். சூப்பர் காஃபி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வரேன். சரிப்பா, சரி, பத்ரம். வரேன்க்கா. பாய் செல்லம். வரட்டா?